மகாபாரத கதை தெரிஞ்சவங்க கிட்ட போய் மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி எது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டோன்னா பெரும்பாலானவங்க கௌரவர்கள் இருக்கிற அந்த நிறைஞ்ச சபையில் திரௌபதியோட துகில் உரியப்பட்ட அந்த சம்பவம் தான் ரொம்ப முக்கியமான சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மகாபாரதத்தில் இருக்கிற நிறைய நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சவங்க மகாபாரதம் உத்தியோக பருவத்தில் அர்ஜுனன் குருட்சேத்திர போருக்காக கிருஷ்ணரோட உதவியை தேடி போவார். அந்த சமயத்தில் துரியோதனனும் வருவார். அப்போது கிருஷ்ணன், அர்ஜுனன், துரியோதனன் 3 பேர் பேசிக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் துரியோதனன் பண்ண மிகப்பெரிய தவறு ஒன்று இருக்குது. அது என்ன தவறு, எதனால் இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு, இதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பாண்டவர்கள் துரியோதனனோட ஏற்பாட்டால் ஹஸ்தினாபுரத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க. ரொம்ப வஞ்சகமாக யுதிஷ்டிரரை சூதாட வைக்கிறாங்க. ஏன்னா யுதிஷ்டிரருக்கு சூதாட்டத்தில் ரொம்பவே விருப்பம் இருக்குன்னு துரியோதனனுக்கும் தெரியும், சகுனிக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் யுதிஷ்டிரருக்கு சரியாக சூதாட தெரியாது அப்படின்னு தெரியும். பாண்டவர்கள் ஒரு பொழுது கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு துரியோதனன் ரொம்பவே பிடிவாதமாக இருந்தான். இப்படி தந்திரமாக சூழ்ச்சி பண்ணி யுதிஷ்டிரரோட இந்த சூதாட்ட ஆர்வத்தை பயன்படுத்தி பாண்டவர்களோட மொத்த செல்வத்தையும் தான் அபகரிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு அதை செயல்படுத்தினான். இந்த சூழ்ச்சியில் பாண்டவர்கள் தங்களோட செல்வத்தை இழக்கிறாங்க. கௌரவர்கள் நிறைஞ்ச அந்த சபையில் திரௌபதியோட மானம் பகவான் கிருஷ்ணனோட நாமத்தால் காக்கப்படுது. சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோத்ததால் 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஞ்ஞாதவாசமும் போகணும் அப்படின்னு முடிவாகுது. பாண்டவர்கள் இது சரியாக முடிச்சிட்டாங்கன்னா பாண்டவர்களுக்கு அவங்களோட செல்வமெல்லாம் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு மனசு நிறைய பழி உணர்வோட பாண்டவர்கள் வனவாசம் போகிறாங்க. 12 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு 1 வருஷம் அஞ்ஞாதவாசம் இருக்கும்போது விராட தேசத்தில் தான் மறைஞ்சு வாழ்கிறாங்க. அந்த 1 வருஷம் அஞ்ஞாதவாசத்தையும் பாண்டவர்கள் ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறாங்க. எல்லாம் சரியாக முடிச்சுட்டு திருதராஷ்டிரர்கிட்ட எங்களோட செல்வத்தை திருப்பித்தாங்க அப்படின்னு பாண்டவர்கள் கேட்குறதுக்கு அவங்க சார்பாக ஒரு தூதுவரை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தன்னுடைய சார்பாக தன்னுடைய தேரொட்டி ஆலோசகரான சஞ்சயனை திருதராஷ்டிரர் அனுப்பி வைக்கிறாரு. சஞ்சயன் பாண்டவர்கள்கிட்ட நீங்கள் எல்லாமே சரியாக பண்ணிட்டீங்க, ஆனாலும் உங்களோட செல்வத்தையோ இல்லை ஹஸ்தினாபுர ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து எந்த ஒரு நிலப்பரப்பையோ திரும்பி எதுவும் கேட்காதீங்க, கௌரவர்களை எதிர்த்து எந்த ஒரு போரும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமாதான பேச்சுக்கள் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு பாண்டவர்கள் ரொம்ப தெளிவாகவே உணர்ந்தாங்க. போரை தவிர்த்து வேறொரு வழி கிடையாது அப்படின்னு முடிவுக்கு கௌரவர்களுக்கு எதிராக போரை அறிவிச்சாங்க. இதில் பாண்டவர்களும் கௌரவர்களும் பல ராஜ்யங்களுக்கு தான் சார்பாக தூதுவர்களை அனுப்பி தங்களுக்கு ஆதரவாக நீங்கள் போர் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அந்த வகையில் கிருஷ்ணரோட முழு ஆதரவும் இந்த போரில் பாண்டவர்களுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டி அர்ஜுனன் துவாரகைக்கு கிளம்பி போயிருக்காரு. இந்த விஷயத்தை ரகசியமான ஒற்றர்கள் மூலமாக துரியோதனன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட குதிரைகள்லேயும் நல்ல ஆற்றல் மிக்க குதிரையை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக அர்ஜுனனுக்கு முன்னாடியே நாம் துவாரகைக்கு போய் கிருஷ்ணரோட ஆதரவு பெறணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்கான். 2 பேரும் ஒரே நாள் துவாரகைக்கு வந்திருக்காங்க. ஆனால் துரியோதனன் அர்ஜுனன் வர்றதுக்கு முன்னாடியேவும் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கான். அங்கே போய் பார்த்தா கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணரோட தலைக்கு பக்கத்தில் ஒரு நாட்காலி இருக்குது. அதை எடுத்து போட்டு துரியோதனன் உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அர்ஜுனன் வந்திருக்காரு. துரியோதனன் இருக்கிறத பார்த்துட்டு கோபம் வருது, ஆனால் வெளிக்காட்ட முடியாது. பொறுமையாக கிருஷ்ணரோட கால் பக்கத்திலே நின்றுருக்காரு. கொஞ்ச நேரத்திலே கிருஷ்ணர் முழிச்சுடுறாரு. முழிச்ச உடனே கால் பக்கத்தில் நின்று இருந்த அர்ஜுனனை தான் பார்க்குறாரு. கிருஷ்ணர் தன்னை பார்த்த உடனேவும் அர்ஜுனன் கைகூப்பி கிருஷ்ணருக்கு வணக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கிற துரியோதனனை பார்க்குறாரு. 2 பேர்த்தையும் பார்த்து நல விசாரிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருகைக்கான காரணத்தை விசாரிக்கிறாரு. அர்ஜுனன் கிட்ட கேட்கும்போது கௌரவர்களுக்கு எதிராக இந்த போர் முடிவாயிடுச்சு கிருஷ்ணா, இந்த போரில் எங்களுக்கு உன்னோட முழு ஆதரவும் வேணும், இதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு முதல்ல அர்ஜுனன் சொல்கிறாரு. அர்ஜுனன் சொல்லிகிட்டு இருக்கும் போதேவும் பக்கத்தில் இருந்த துரியோதனன் நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் கிருஷ்ணா, சொல்லப்போனால் அர்ஜுனன் வர்றதுக்கு முன்னாடியேவும் நான் தான் வந்தேன்,
எங்கள் 2 பேருக்குமே நீங்கள் நெருங்கிய உறவு. நடுநிலையாளர்கள் எப்போவுமே முதல்ல யார் வந்து கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களோட கோரிக்கையை தான் கேட்பாங்க, அவங்களோட குறையை தான் தீர்ப்பாங்க. நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே தர்மநெறி தவறாமல் அந்த வழக்கத்தை தான் வந்து பின்பற்றி வந்திருக்காங்க. நீங்களும் சிறந்த நடுநிலையாளர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து எப்போதுமே மதிக்கப்படுபவர். நீங்களும் அதே கோட்பாட்டை தான் பின்பற்றணும் அப்படின்னு துரியோதனன் வந்து சொல்லியிருக்கான். துரியோதனன் கிருஷ்ணனுக்கு எப்படி நெருங்கிய சொந்தத்தில் வரும் அப்படின்னா, துரியோதனனோட மகளான லக்ஷ்மணாவை தான் கிருஷ்ணனோட மகன் சாம்பனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். துரியோதனனும் கிருஷ்ணனும் சம்மந்தி முறை. வாழ்க்கை முழுக்க அதர்மத்தை மட்டுமே பண்ணிட்டு வந்த துரியோதனன் வந்து நடுநிலைமையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறத பற்றி பேசுனது கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. துரியோதனன் சொன்னதை கேட்ட கிருஷ்ணர் துரியோதனனை பார்த்து, துரியோதனா, முதல்ல நீ தான் வந்த அப்படின்றது வந்து துளி கூட சந்தேகம் இல்லை. ஆனால் அர்ஜுனனை தான் நான் முதல்ல பார்த்தேன். நீ முன்னாடியே வந்ததாலையும் நான் அர்ஜுனனை முதல்ல பார்த்ததாலையும் உங்கள் 2 பேர்த்துக்குமே நான் என்னோடய உதவியை அளிக்கிறேன். ஆனாலும் முதல் வாய்ப்பு வந்து அர்ஜுனனுக்கு தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தன்னுடைய முடிவை வந்து சொன்னார். ஒரு பக்கம் நான் போரில் எந்த விதமான ஒரு ஆயுதமும் ஏந்த மாட்டேன், நான் சண்டையும் போட மாட்டேன். இன்னொரு பக்கம் எதிரியை சிதறடிக்கிற என்னுடைய 10 கோடி நாராயணி சேனை. இந்த நாராயணி சேனையை பார்த்தே வந்து துவாரகைக்கு பல பேர் வந்து படையெடுக்கவே வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட வலிமையில் எனக்கு ஈடான 10 கோடி நாராயணி சேனை இன்னொரு பக்கம். யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க, ஆனால் முதல் வாய்ப்பு வந்து அர்ஜுனனுக்கு தான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டாரு. இதை கேட்ட அர்ஜுனன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் கிருஷ்ணனை தான் வந்து தேர்ந்தெடுத்தார். நான் உன்னை தான் தேர்ந்தெடுக்கிறேன் கிருஷ்ணான்னு அர்ஜுனன் சொன்னதுக்கப்புறம் தான் துரியோதனனுக்கு கொஞ்சம் நிம்மதியே வந்தது. நல்ல ஆற்றல் மிக்க நாராயணி சேனையை விட்டுட்டு போரில் சண்டை செய்ய மாட்டேன்னு சொன்ன இந்த கிருஷ்ணனை போய் தேர்ந்தெடுத்திருக்கானே இந்த அர்ஜுனன் சரியான முட்டாள் அப்படின்னு நினச்சி துரியோதனன் வந்து ரொம்ப ஏராளமாக சிரிச்சிடான். தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக கிருஷ்ணர்கிட்ட இருந்து நாராயணி சேனையை வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி ஒரு அக்ரோனி நாராயணி சேனையோட துரியோதனன் வந்து ஹஸ்தினாபுரம் போனான். ஒரு அக்ரோனி சேனை அப்படிங்கிறது 21,870 தேர்கள், 21,870 யானைகள், 65,610 குதிரைகள், 1,09,350 காலாட்படை. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அக்ரோனி. இந்த ஒரு அக்ரோனி சேனைக்கு தலைவராக இதுக்கு முன்னாடியே நாராயணி சேனையில் ஒரு ரொம்ப பராக்கிரமசாலியாக ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தளபதியாக இருந்த கிருத்தவர்மனை கூப்பிட்டுட்டு துரியோதனன் ஹஸ்தினாபுரம் போனான். மகாபாரத போர் முடிஞ்ச உடனேவும் ஒரு பெரும் அழிவுக்கு அப்புறம் கௌரவர்கள் சார்பாக இருந்தவங்களில் உயிரோடு இருந்தவங்க 3 பேர் தான். அதில் இந்த கிருத்தவர்மனும் ஒருத்தர். சரி, அர்ஜுனன், துரியோதனன், கிருஷ்ணன் 3 பேரும் பேசிக்கிட்டதில் ரொம்ப நுட்பமான விஷயம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னது என்ன அப்படின்னா, துரியோதனன் கிருஷ்ணன் கிட்ட நீங்கள் நடுநிலையாக நடந்துக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிருஷ்ணர் துரியோதனனை பார்த்து, நீ தான் முதல்ல இங்கே வந்த அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை துரியோதனா. ஆனால் அர்ஜுனன் தான் என்னால் முதல்ல பார்க்கப்பட்டான், அவனுக்கு தான் முதல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னது தான் ரொம்பவே சூட்சமமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இஷ்ட தெய்வத்தை பார்த்து, நான் உனக்கு இப்படியெல்லாம் பூஜை பண்ணேன், படையல் போட்டேன், பரிகாரம் பண்ணேன், இத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன், உனக்கு நான் சேலை வாங்கி கொடுத்தேன், விளக்கு போட்டேன், எனக்கு இந்த காரியத்தை பண்ணு, அந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு கடவுள்கிட்ட பிஸ்னஸ் டீல் பேசுகிற மாதிரி வேண்டுகோள் வைக்கிறது எல்லாம் துரியோதனன் கிருஷ்ணர்கிட்ட வந்து, நான் தான் முதல்ல வந்தேன் கிருஷ்ணா, நீ வந்து எனக்கு தான் முன்னுரிமை கொடுத்து என்னோட கோரிக்கையை கேட்கணும்னு சொன்ன மாதிரியான். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பூமியே ஒரு சின்ன பூச்சியை விட சின்னது. அதில் இருக்கிற மனிதர்கள் நாம் ஒரு சின்ன தூசு மாதிரி. அந்த தூசு மாதிரி இருக்கிற நாம் பண்ணுற சின்ன பூஜை பரிகாரம் எல்லாம் நாம் இருக்கிற மாதிரியேவும் லட்சம் கோடி பிரபஞ்சத்தை படைச்ச இறைவனை வந்து திருப்திப்படுத்த முடியுமா? ஆனால் நம்ம பண்ணுற வழிபாடுக்கெல்லாம் பலன் கிடைக்குது. நாம் பண்ணுற வழிபாடுக்கெல்லாம் பலன் கிடைக்குதுன்னா அது வந்து முழுக்க இறைவன் நம்ம மேலே இருக்கிற கருணை தான் காரணமே தவிர்த்து நாம் சிறப்பாக ஒரு வழிபாடு ஒன்று பண்ணிட்டோம், அதனால் கடவுள் வந்து அதில் திருப்தி அடைஞ்சு நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வந்து நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறது அறியாமையாம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கடவுள்கிட்ட, நான் இந்த விஷயம்லாம் உனக்கு பண்ணுறேன், நீ எனக்கு விரும்பிய காரியத்தை வந்து செஞ்சு கொடு அப்படின்னு டீல் பேசாமல், நீ எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்னை பார்த்துப்பேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எனக்கு தேவையானதை நீ கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது,
இந்த உலகத்திலேயே என்னை உண்மையாக நேசிக்கிறது வந்து நீ மட்டும்தான் அப்படின்னு கடவுளோட கருணையை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன்னோட கருணைக்கு நன்றின்னு சொல்லி இறைவன் முன்னாடி கைகூப்பி நிற்கிறது வந்து கிருஷ்ணனோட கால்பக்கம் அர்ஜுனன் கைகூப்பி நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்கள தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா. துரியோதன் மாதிரி இருக்கிறவங்க வந்து கடவுளுக்கு எப்பயுமே வந்து ரெண்டாம் பட்சம் தானா. துரியோதனன் தன் வாழ்நாள் முழுக்க தவறாகவே செஞ்சுட்டு வந்திருந்தாலும் துரியோதனன் செஞ்ச மிகப்பெரிய தவறு வந்து கடவுளுடைய அருள் தான் பக்கம் இருக்கிறத விட பீஷ்மர், துரோணர், கர்ணன் மாதிரியான மகாவீரர்கள் வந்து தான் பக்கம் இருக்கிறது தனக்கு பெரிய பலம் அப்படின்னு நினச்சது. திரௌபதி சபைக்கு நடுவில் வச்சு அசிங்கப்படுத்தப்பட்டப்போ கிருஷ்ணனோட நாமத்தை சொன்ன உடனேவும் தான் திரௌபதியோட மானம் வந்து காக்கப்பட்டது. கிருஷ்ணா கோவிந்தா சரணம் அப்படின்னு திரௌபதி தன்னோட மானத்தை காக்கிற முயற்சியை விட்டுட்டு கைகளை தூக்கி கைகூப்பி நிற்கும் போது அந்த அதிசயம் வந்து நடந்தது. கிருஷ்ணனோட பேரை சொன்னதுக்கேவும் அப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததை அந்த சபையில் இருந்த கௌரவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. இத்தனைக்கும் அந்த சம்பவம் நடக்கும்போது கிருஷ்ணன் சபையிலேயே இல்லை. இப்போது நான் போர் செய்ய மாட்டேன், நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதை வச்சு கிருஷ்ணரை ரொம்ப பலவீனமாக பார்த்தது துரியோதனன் செஞ்ச மிகப்பெரிய தவறு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் உதவி பண்ணார், துரியோதனனுக்கும் உதவி பண்ணார். துரியோதனனுக்கு பண்ண உதவி ஒரு சின்ன எல்லளவு கூட துரியோதனனுக்கு பலன் கொடுக்கல. ஆனால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் பண்ண உதவி வந்து பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி தந்தது. அந்த மிகப்பெரிய போரில் கிருஷ்ணர் எப்படி தன்னை காப்பாற்றினார் அப்படின்னு அர்ஜுனனே தன்னோட வாயால் சொல்கிற மாதிரி பாகவத புராணத்தில் சில வரிகள் இருக்குது. அதில் அர்ஜுனன் என்ன சொல்கிறார்னா, பீஷ்மர், துரோணர், கர்ணன், பூரீஸ்வரர், சுசர்மா, சல்லியன், ஜெயத்ரதன், பாலிகர் மாதிரியான கௌரவர்களுக்கு ஆதரவாக போரிட்ட மிக சக்தி வாய்ந்த தளபதிகள் எல்லாரும் அவங்களோட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வந்து எனக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. ஆனால் கிருஷ்ணரோட கருணையால் அந்த ஆயுதங்களால் என் தலையிலிருந்து ஒரு முடியை கூட அசைக்க முடியல அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒன்று சேர்ந்து சமாளிக்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக இருந்தாங்க. பல சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வந்து பீஷ்மரே கிருஷ்ணன் மேலேயும் போட்டார், அர்ஜுனன் இருந்த தேர் மேலே போட்டார், அர்ஜுனன் மேலேயும் போட்டார், எதுவுமே வேலைக்காகலை. இந்த மாதிரியான பெரிய வீரர்கள் போட்ட கணைகள் எல்லாம் கிருஷ்ணர் தான் மேலே வாங்கிக்கிட்டாரு. அதனால் கிருஷ்ணன் முகத்துலேயும் வந்து பயங்கரமான அடிபட்டு பெரிய தழும்புகளில் விழுந்திருக்கு. இதை நம்ம எங்கே பார்க்கலான்னா, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் அந்த கோவில் உற்சவர் சிலையை பார்த்தோன்னா நமக்கு அது தெரியும். உலகத்தில் எந்த பெருமாள் கோவிலோட உற்சவர் சிலையும் வந்து அந்த மாதிரி இருக்காது. பெருமாள் முகத்தில் இருக்கிற அந்த தழும்புகள் எல்லாம் அர்ஜுனனுக்கு வந்த கணைகளை பெருமாள் வாங்கினதுனால வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உற்சவர் சிலையை வழக்கமாக ஒழுங்காக பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அந்த தழும்புகள் எல்லாம் தன்னால் வந்திருக்கு. மறுபடியும் இது என்ன இந்த மாதிரி தழும்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒழுங்காக உற்சவர் சிலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிலையிலையும் அதே மாதிரியான தழும்புகள் வந்திருக்கு. சரி, அது பெருமாளோட விருப்பம் போல் அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது எல்லாமே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்த்து கைகூப்பி, எனக்கு உன்னோட படை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீ சண்டை போடலைனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாமே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காகவும் பாண்டவர்களுக்காகவும் செஞ்சது. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிற நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி.